சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா இறால் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அது ஓகே, நமக்கு இன்றைக்கி என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா பிரியாணி, ஆரஞ்சு, வாட்டர்மெலன், வாழைப்பழம், ஒரு லெமனப்பு, அப்புறம் தண்ணி. இன்றைக்கி வந்துட்டு என்னென்னா இன்றைக்கி வந்து டே 6. ஆல்ரெடி வந்து திராவியத்தூள்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. திராவியத்தூள் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டு சகருக்கு வந்து சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா இறால் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே ஏற்பாடு தான் நடந்துகிட்டு இருக்கு. காமிங்க. ஒரு பக்கம் ஆனியன் கட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் ரைஸ் ஊற வச்சாச்சு. இன்னொரு பக்கம் அப்படியே என்ன ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் பாத்ரூமில் எல்லாம் வச்சுட்டு இது வந்து இறால் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காப்புல. இதுதான் நீங்கள் நம்ம இறால் பிரியாணி தான் பண்ண போகிறோம். சந்திப்போம். அந்த மறுபடியும் சமையல் தண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ. வந்து இறால் பிரியாணி வந்து பக்காவாக செய்ய போகிறோம். இறால் பிரியாணி வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், ஓகேவா? அதனால் எப்படி இருக்க போது என்னங்கிறதே தெரியல. ஆனால் பெரிய எதிர்பார்ப்புகளோடு எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நான் பயங்கரமாக செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பச்சை மிளகா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இந்த பச்சை மிளகா மட்டும் திடீர்னு வெடிக்கும். அதனால் கேமராமேன் அந்த பக்கம் போய் நிற்கிறாரு. இப்போ தான் பார்த்தேன், வீடியோலாம் கொஞ்சம் வியூஸ் போய்கிட்டு இருக்குது, வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இதே மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் யாரும் கமெண்ட் பண்ணுற மாதிரியும் தெரியல, லைக் பண்ணுற மாதிரியும் தெரியல. வியூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இதே மாதிரி எல்லாம் சப்போர்ட் கொடுங்க. டெய்லியும் வீடியோ நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஓகே, வெங்காயம் இப்போதைக்கு போட்டு வதக்கிட்டு இருக்கோம். கண்டினியூ பண்ணுவோம். அந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியை போடணும். நான் வந்து அழுதுகிட்டு இருக்கேன். ஏன்னு எனக்கே தெரியல. கண் கலங்கிட்டு இருக்கு. அதனால் துண்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம கேமராமேன் தயிர் எடுக்க போனதுனால இப்போ நான் கேமராமேனாக மாறிட்டேன். கேமராமேனாக மாறுங்க. அழுதுகிட்டே சமைக்கிறேன். வந்துட்டு தக்காளி வெங்காயமும் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருவோம். ஸ்பூன் எடுத்துகிட்டு வர மறந்துட்டோம். அதனால் நான் வந்து நைட்லேயே எடுத்துகிட்டு எல்லாம் நோம்பில் வந்து வீட்டில் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. ஃப்ரீயாக இருக்கிற நேரம் வந்துட்டு என்ன குரானை ஓதிட்டு நல்லா துவா செய்யுங்க. அப்படியும் போர் அடிச்சிச்சின்னா நம்ம வீடியோ பாருங்கள். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும், ஓகேவா? தலையை ஆட்டிக்கிட்டு டெய்லி எண்ணெயை சமைக்க விடாமல் நாளைக்கு நீங்கள் சமைங்க மாஸ்டருக்கு நானே சமைங்க இப்படி சொல்லியே நம்மளை வந்து இது பண்ணிட்டாங்க. வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தயிரை சேர்த்துக்கலாம். தயிர் இப்போவே ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. செம்மையாக இருக்குது. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எனக்கு வந்து சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்து ரிஸ்க் எடுத்து சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இது வந்து இடுப்பில் துண்டு கட்டிக்கிறது காரணம் வந்து கண் எரியுது. அதனால் அதுக்கு இடுப்புக்கு என்னையா சமைப்பேன். அதனால இடுப்பில் துண்டு கட்டிருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்துட்டு பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் இதுன்னா ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா இஷ்டம் போல் பிரியாணி மசாலா தக்காளி மறுபடியும் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து சீரகத்தூள், சீரகத்தூளில் ஸ்பூன் இல்லை, அதனால் கரம் மசாலா அதுவும் கொஞ்சம் இஷ்டம் போல் சேர்த்துக்குவோம். ஓகே, கரம் மசாலா இஷ்டம் போல் சேர்த்துட்டு ஸ்பூனை நைஸாக வெளியில் எடுத்துருவோம். இப்போ அதே ஸ்பூனை வச்சு இது என்ன தூள், சீரகத்தூள்
சீரகத்தூள் வந்து சும்மா கொஞ்சம், சும்மா ஒரு பேருக்காண்டி. அப்புறம் சீரகத்தூள் கோச்சிக்கணும்னா எண்ணெயா போடலை அப்படின்னு. இப்போ என்ன பண்ணேன், அடுப்பை வந்து லைட்டாக குறைச்சிருந்தேன், ஏன்னா அடி பிடிக்கிது. இப்போ என்ன பண்ணேன், ஃபுல்லாக மசாலா வந்து அடி பிடிக்காமல் கிண்டணும். ரொம்ப அடி பிடிக்கும்போது கொஞ்சம் தயிர் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. தயிர் நிறையா சேர்க்குறதுனால நம்ம உடம்புக்கு தான் நல்லது. இல்லை இப்போவே உனக்கு கொஞ்சம் சேர்த்தோம்னு வச்சுக்குவேன், சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சும்மா கலக்கலை குலகலன்னு இருப்பாங்க. ஓஹோ, அப்படியா? மல்லித்தலையும் புதினா தலையும் போட்டிருக்கேன், வேறு ஒன்று. ஓகே. மசாலா கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹீரோவை இன்னைக்கு இவன் தான் ஹீரோ. பிரியாணிக்கு இவன் தானே ஹீரோ, இன்னைக்கு இவன் தான் முக்கியமான ஆள். அதனால் இவனை இப்படி இறக்குறோம் ஃபுல்லாக. ஏன்னா நம்ம ஊரில் உள்ள இறால் மாதிரி வராது, இது கொஞ்சம் ஃப்ரோசனில் உள்ளது தான். இது ஃப்ரோசன் ஐட்டம். ஓகேண்ணா. இப்போ நம்ம மசாலாவோட நம்ம ஹீரோவை பரட்டு எடுக்கிறோம். நம்ம இறாலில் வந்து தண்ணி இருக்கும், அந்த இறாலில் உள்ள தண்ணிலாம் இதில் வந்து இறங்கும். இப்போ பாருங்க, நான் காமிக்கிறேன். இப்போ மசாலா கட்டியாக கிடந்துச்சா கொஞ்சம் தண்ணி இறங்கும் வருது. இப்போ வந்து டேஸ்ட் பார்க்குற நேரம் அடிப்பொலி. இப்போ இது கொஞ்சம் நேரம் மசாலாவிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஆக்சுவலாக இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, நம்ம மசாலா எல்லாம் போட்டு இறால் கொஞ்சம் லைட்டாக வந்துருச்சு. இப்போ வந்து தண்ணி அளந்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன். 2 நோட் பண்ணிக்க, 2 போக 3 போக. இப்போ நீ வெளியே போட போகிறீங்களா? இல்லை, அது வந்து வெங்காயம் வதக்கணும். நம்ம வந்து லெமன் எப்போவுமே புளியறதுக்கு மறந்துடுறோம். இப்போ புளிஞ்சு விட்டுருவோம். லெமன் புளிஞ்சால் உப்பு கரெக்டாகிரும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லாமே செட் பண்ணி முடித்தாச்சு, உப்பு எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து அடுத்து ரைஸ் இறக்குறது தான். இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா அந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் இறக்கிற வேண்டியதுதான். நான் ரைஸை போட்டோன்னுமே கொதிக்க நின்றுச்சு. அப்போ இது ஏற்றி வச்சுக்கோங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு சட்டி ஃபுல்லாக சோறு வரப்போகும்போது நினைக்கிறேன். ஒருவேளை யாரும் இல்லை, எனக்கு இப்போதைக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். இப்போ வந்து கொஞ்ச நாளாக என்னன்னு தெரியல, தனியாக இருக்கிறது வந்துட்டு எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. தனியாக இருக்கும்போது வந்து ஒரு விதமான மகிழ்ச்சியாக இருக்குது. என்னன்னு தெரியல, பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. தனியாக இருக்க பழகிடணும். ஏன்னா தனியாக தானே இருக்க போகிறோம், அதனால் தனியாக இருக்க பழகிக்கணும். அவ்வளோ செட் ஆகிட்டேன் தனியாக இருக்கிறதுக்கு. அதனால் இனிமேல் கவலை இல்லை, தனியாக இருந்துடும் ஆசைக்கு. தனியாக இருக்கிறது. இப்போ நம்ம அரிசி எல்லா அரிசியும் உள்ளே வந்து இறக்கியாச்சு. இப்போ இது என்ன பண்ணணும், அரிசியும் இறாலும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2-3 தடவை அப்படி கிண்டி விட்டுக்கணும். இது மூடி வச்சுருவோம். கொஞ்சம் லேட்டாக எடுத்து மறுபடியும் கிண்டி விடணும். இப்போ வந்து இறால் பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம தம்மில் போட்டோம்னா அப்படியே புளிஞ்சிடும். என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து இறால் வந்து ஃப்ரெஷ்ஷு கிடையாது. ஃப்ரெஷ்ஷு இறால் இல்லாதனால அந்த ஸ்மெல்லு மட்டும் கொஞ்சம் கருவாடு ஸ்மெல் அடிக்குது. மற்றபடி டேஸ்ட் எல்லாம் நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் மட்டும் மூக்கை பற்றிக்கிட்டு சாப்பிட வேண்டியது தான், வேறு வழி இல்லை. இன்றைக்கி வந்து சகருக்கு வந்து இறால் பிரியாணி, பிக்கிள் இருக்குது, ஊர்லேருந்து கொண்டு வந்த ஊறுகாய், அந்த இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் ஏன் சகருக்கு வந்து வீடியோ எடுக்கிறது இல்லை அப்படின்னா, ரொம்ப டயர்டாக ஆஃபீஸ் போயிட்டு வந்து தூங்கிட்டு எந்திரிக்கவே முடியலை. எந்திரிச்சு நம்ம தூங்கிக்கிட்டே உட்காந்து சாப்பிட்றதுனால அதெல்லாம் வீடியோ எடுக்கிறது முடியாது, நீங்களும் பார்க்க முடியாது. அதனால் நம்ம எடுக்கிறது இல்லை. மீண்டும் நான் நாளை சந்திக்கிறேன். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன்.
பார்க்கலாம். A few inches later. சொல்லுங்கள், பிரியாணி எப்படி இருக்குது? சூப்பர். இன்னும் ஒரே வாரத்தில் முடிச்சிட்டியா? ஏதாவது இப்போ நல்லா சொல்லுங்க, அது பெருசாக சொல்ல முடியாது. அட பாவீங்களா. 6.5 hours later. ஓகே, இப்போ டைம் வந்து காலையில் 5 மணி. சகருக்கு வந்து நம்ம போட்ட இறால் பிரியாணியை சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துருக்கோம். ஃபஜருக்கு இன்னும் 20 நிமிஷம் இருக்குது. அது வரைக்கும் இப்படியே உட்காந்துருந்துட்டு, இதாக ஊராக இருந்தோன்னா அம்மா வந்து நல்லா குழந்து தண்ணியே ஊற்றாமல் இஞ்சியும் போடாமல் ஒரு சூப்பரான டீ ஒன்று போட்டு தரும். அதை குடிச்சிட்டு அழகாக உட்காந்துருப்பேன். இங்கே அதுவும் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. ஃபஜர் வரைக்கும் இப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறேன். ஆஃபீஸ் போயிட்டு நான் காலையில் கண்டினியூ பண்ணுறேன். பாய். A few moments later. ஆக்சுவலாக இப்போ மணி வந்து 10:30 to 2:30 மணி வரைக்கும் எனக்கு வந்து பிரேக்கு. நான் வந்து ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கேன். அதாவது நோம்பாளிகளுக்கு வந்து சில சலுகைகள் இருக்குது, அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளுக்கு பாலூட்டும் பெண்கள், அப்புறம் நோயாளி, அப்புறம் வயது ரொம்ப அதிகமாக முதிர்ந்தவர்கள், பயணத்தில் இருக்கிறவர்கள், இவர்கள் வந்துட்டு, அப்புறம் வந்துட்டு மாதவிடாய் இருக்கிற பெண்களுக்கும் வந்துட்டு நோன்பு வந்துட்டு பிடிக்க கட்டாயம் இல்லை. அது வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து பிடிச்சிக்கலாம். சொன்ன லிஸ்ட்டில் உள்ளவங்கெல்லாம் நோன்பு பிடிக்காமல் இருக்கலாம். அதாவது நோன்பு பிடிக்காமல் இருந்துட்டு பின்னாடி வர காலத்தில் அந்த நோன்பு வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். இதுதான் வந்து நோம்பாளிகளுக்கு இருக்கிற சலுகைகள் இருக்கிறனால வந்துட்டு நம்ம வந்து அதை யூஸ் தான் பண்ணிக்கணுமே தவிர நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி சலுகைகள் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி வந்து லுகர் தொழுதுட்டு அப்புறம் 2:30 மணிக்கு ஆஃபீஸ் போகணும். அதுக்கப்புறம் நான் நோம்பு திறக்க போவேன். கண்டினியூ பண்ணுறேன். A few minutes later. நம்ம எப்போதும் வர பள்ளிக்கு இன்றைக்கி வந்தாச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் இயர்லியாகவே வந்துட்டோம். இப்போ தான் ஒரு லைன் போட்டு உட்காந்துட்ருக்காங்க. நம்ம வந்து நம்ம ஆளு கூட வந்துட்டுருக்கோம். மறுபடியும் முதல்ல இருந்தா আমরা লাগে পানি দিছে না বের করাবি வந்து சன் செட் ஆகிட்டுருக்கு. அங்கே சன் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நோம்பு திறந்துட வேண்டியதான். ரோடு பக்கத்துலேயே நம்ம வந்து உட்காந்துட்ருக்குறோம். ரிஸ்க் எடுத்து தான் நாங்கள் வந்து நோம்பு திறக்க இங்கே வந்துருக்கோம். சீக்கிரமே வந்தனால ரோடு பக்கத்துலேயே உட்கார வச்சுட்டாங்க. அப்பப்போ பெரிய பெரிய வண்டிலாம் போனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. கார்லாம் போனால் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். டைம் போகுது. அதாவது நம்ம கேப்டன் வந்து ஒரு இது போட்டுட்ருக்காப்புல, ரைடு பண்ணிகிட்ருக்காப்புல, எல்லாம் கரெக்டாக எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கா அப்படின்னு. கேப்டன் இன்றைக்கி வந்து கரெக்டாக ஆர்டராக உட்கார வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் உட்கார வைக்கல. ஓகே, நமக்கு இன்றைக்கி என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா, பிரியாணி, ஆரஞ்சு, வாட்டர்மெலன், வாழைப்பழம், ஒரு லெமனப்பு, அப்புறம் தண்ணி. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம உதவி செஞ்சுட்டு வந்தாச்சு. கூட்டம் அதிகமாக இருக்கும். லேட்டாக உதவி செய்ய போனோம்னா காலை நசுக்கி எடுத்துருவாங்க. அதனால் நாங்கள் 2 பேரும் உதவி செஞ்சுட்டு வந்துட்டோம். அந்த 3ஆவதாக உட்காந்துக்கிறது வந்து புதுசாக வந்துருக்காப்புல. அந்த உட்காந்துக்கிறாப்புல அவரும் புதுசாக வந்துருக்காப்புல. இனிமேல் நாங்களாம் ஒரு கேங்காக வருவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுக்கப்புறம் நான் வந்து திக்கீர் செஞ்சுட்டு துவா செஞ்சுட்டு பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு நோம்பு திறக்க போகிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்குறேன். பாய் சொல்லுங்கள்.